ஹாய் தோழர்களே, வணக்கம்டா மாப்ளே. நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த கவர்மெண்ட் லேப்டாப்போட அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நான் ரெடி, நீங்க ரெடியா? இந்த லேப்டாப்பை ரிவ்யூ பண்றதுக்காண்டி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பல்லு பூண்டி காமிச்சிருக்க. நண்பர்களே, அன்பாக்சிங் பண்ண போறோம். சார்ஜிங் கேபிள், பவர் கார்டு, சார்ஜர் வந்து 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், அதுக்கான நண்பர்களே பாருங்க, சைனா மாடல் ஏமாத்திட்டாரு. கிடைக்கிற பெருசு லேப்டாப், எலிமருந்து சீட்டு நண்பர்களே, எலிமருந்து சீட்டு. வருது லேப்டாப் ஒட்டை டைலாம் வச்சிருக்காங்க நண்பர்களே. கேட்டா ப்ரொடெக்ஷன். வெளியே தங்கத்தை வாடா 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 பாருங்க நண்பர்களே, ஜொலிக்குது லேப்டாப். கவர்லாம் தரமா இருக்குதுங்க. இந்த கவருக்காண்டியே ஸ்டாலினுக்கு ஓட்டு போடலாம் நண்பர்களே. சூப்பரா இருக்கு கவரு. வாங்க போவோம் நண்பர்களே. இன்னொன்னு 2026 யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போங்க நண்பர்களே, கமெண்ட்ல சொல்லுங்க. லேப்டாப் பிரிண்டிங்கோட சூப்பரா வந்து ஓப்பன் பண்ணிடலாமா? அப்புறம் ஒரு மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. லேப்டாப் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன, இந்த ஸ்டாலின் போட்டோ கையெழுத்து இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதையும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, பெட்ரோல் ஊத்தி தேய்ச்சி அழிச்சிடுறாங்க, இல்லைன்னா ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. வாங்க ஆன் பண்ணி பார்ப்போம். தம்பிகளா, ஃபியூச்சரை பத்தி சொல்லுங்கப்பா. இப்போ வந்துட்டு ஸ்டோரேஜ், லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷனு எல்லாத்தையும் பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 238 GB SSD கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் சொல்லும் போது 256 GB SSDன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த அபவுட் சிஸ்டம்ல என்ன ஷோ ஆகுதுன்னா 238 GB தான் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்ல இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் கிராபிக்ஸ் கிடையாது, இன்டகிரேட்டட். இந்த இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 486 MB கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ இந்த லேப்டாப்கான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய மொத்தம் 3 வகையான லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஏசர், லெனோவா, டெல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன லேப்டாப் கொடுத்துருக்காங்கன்னா, டெல் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 3 7000 சீரீஸ். இது வந்து இந்த லேப்டாப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாகவே இது வந்து பேட்டரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்க லேப்டாப். இதோட லேப்டாப், இந்த லேப்டாப்பை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோகுல் சொல்லுவோம். சரி, இது வந்து Ryzen 3 தான் கொடுத்துருக்கனால நீங்க இது மினிமம் பண்ண மாதிரி வேர்டு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மேக்ஸிமம் பண்ணிடலாம், பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்காக ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கேமிங் வந்து சின்ன சின்ன கேம்ஸ் ஆடிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கும் ரொம்ப பெருசாலாம் போயிட முடியாது. ஏன்னா ரேம் கம்மியாக தான் இருக்குது, ப்ராசஸரும் கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் ஹிந்தி கேம்ஸ் வேணால் ஆடலாம். மித்தபடி AAA கேம்ஸ் எதையும் யோசிச்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன போட்டுக்கலாம்னு இப்போ பார்க்கலாம். விண்டோஸ் 11 ஹோம் தான் தந்துருக்காங்க. நல்ல ஒரு OS தான், தப்பு இல்லை. அப்டேட் தான் வேகமாக வந்துருது, பிரச்சனை எதுவுமே இல்லை. நல்லா ஆன் அப்டேட் இருக்காங்க, ஸ்மூத்தாகவே இருக்குது, தப்பு இல்லை. அப்பப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ என்னன்னா, சார்ஜ் நிற்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நல்லா தான் நிற்குது, நல்ல ஒரு டிஸ்பிளே, எந்த குறையும் இல்லை. அப்புறம் இந்த கிளாக் பேட் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீபோர்ட், பேக்லி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் பிளெயினாக நல்லா ரெஸ்பான்சிவாக கொடுத்துருக்காங்க, நல்ல கீபோர்டு தான். இது வந்து பேட்டரி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ண 2 நாள்ல வந்து எனக்கு பேட்டரி நல்லாவே தாங்குச்சு. அட்லீஸ்ட் ஒரு 9 மணி நேரம் நல்லாவே வருது. நீங்க நார்மல் பேசிக் வேர்ட் அந்த மாதிரி எக்ஸல் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, நல்ல லேப்டாப் தான். இதே நான் கேம் தான் விளையாடுவேன், மொபைல் கேமா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி தான் விளையாடுவேன்னு ஒரு 6 hours பேட்டரி வரும். இதோட முக்கியமான விஷயம், விண்டோஸ் 11 ஹோமோடு சேர்த்து பாஸ் OS நம்ம ஒரு லினக்ஸ் பேஸ்ட் OS வந்துருக்காங்க. இது அதுக்குள்ளே ப்ரீ பில்ட் தான் வந்ததுனால நீங்க பூட் பண்ணும் போதே மாத்திக்கலாம் உங்களுக்கு என்ன OS வேணும்னு. அதுக்கான ஸ்டோரேஜ் அது தனியாக எடுத்துக்கும், அதனால ஸ்டோரேஜ் கம்மியாக தான் காமிக்கும். இப்போ நீங்க OS இல்லாம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து 50 GB ஸ்டோரேஜ் தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஒரு டிராபேக்கா பார்க்கலாம். மற்றபடி இந்த ஸ்பெக்குக்கு இது ஒரு டீசென்டான ஒரு லேப்டாப் தான்.
என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 USB போட்டு, ஒன்று வந்துட்டு டைச்சி போட்டு, இன்னொன்று HDMI, ஒன்னொன்று SSD. அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஈதர் போர்ட் கொடுக்கல. இந்த போர்ட்டெல்லாம் கொடுத்து உங்களுக்கு நல்லாவே ஸ்லிம்மா கொடுத்துருக்காங்க. லேப்டாப் கேரி பண்ணி போகிறது நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் வந்து யூ சீரிஸ் லேப்டாப்ன்றதுனால இது கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்க்க ஸ்லிம்மா தெரிஞ்சாலும் நீங்க கையில யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த லேப்டாப் கொஞ்சம் ஹெவியா தான் தெரியுது. டிஸ்பிளே வந்து ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லாவே பிரைட்டாகவே இருக்கு, தப்பு இல்லை. இந்த லேப்டாப்ல வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் ஆகுமா? நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்த்தேன், யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நீங்க 4K வரைக்கும் சப்போர்ட்ல இருக்கு, அதை பார்த்துக்கலாம். எடிட்டிங்க்குலாம் எப்படி இந்த லேப்டாப்? நீங்க நார்மல் ரேஞ்சில் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்டகிரேட்டடும் அதில் 486 MB இருக்கிறதுனால நீங்க மிட் ரேஞ்ச் ஒரு கேட் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேணா நீங்க எடிட்டிங் ஒர்க் பார்த்துக்கலாம். நீங்க ஹை ரேஞ்ச் எடிட்ஸ்லாம் போனோம்னா இந்த லேப்டாப் செட் ஆகாது. இது முக்கியமா மெயினா ஃபோக்கஸ் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இதுதான், ஸ்டடீஸ்க்கு தான். ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் வர எல்லா ஆஸ்பெக்டுமே இந்த லேப்டாப்ல உங்களால பண்ண முடியும். விஎஸ் கோட்ல இருந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்னா விஎஸ் கோடு, அதுக்கப்புறம் கிளவுட் ஒர்க்ஸ்னா எல்லாமே இதுல பாத்துக்கலாம். நீங்க கேம் நான் இதுல வந்து கண்டிப்பா நான் கேம் ஆடணும்னு நினைச்சீங்கன்னா சும்மா மொபைல் கேம்ஸ் வேணா நீங்க ஏற்றி விளையாடிக்கலாம். மற்றபடி நீங்க நிறைய கேம்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் ரிவ்யூவும் சொல்லியிருப்போம், எல்லாரும் நல்லா பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த லேப்டாப்பை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க, கேமிங்க்கு அது மாதிரி பயன்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் அப்பாக பண்ணியிருக்கோம் இந்த ரிவ்யூ போடுறது. நான் வந்து சும்மா இதை அன்பாக்சிங்காக ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அந்த கமெண்ட்டில் வந்துட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, இதோட ரிவ்யூ போடுங்க ப்ரோ, ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கள், ஃப்ரீ ஃபயர் விளையாடலாமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்காண்டி தான் உங்களுக்காண்டி ஃபுல் வீடியோவாக போட்டேன். எனக்காண்டி 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுக்கு கொஞ்சம் லேப்டாப்பு அதை பற்றி கொஞ்சம் ஓரளவு நல்லா தெரியும், அதனால தான் ஒரு 2 வரைக்கும் கூப்பிட்டு பேசினதுக்கு சரி உனக்காண்டி வீடியோ பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் 2 பேருக்கும். தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் ரிவ்யூ பற்றி எங்களோட தனிப்பட்ட முறையில் தான் பேசியிருக்கிறது. நாங்கள் ஒன்றும் இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்களும் கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் என்ன தோணுதோ அதான் சொல்லியிருக்கோம். இப்போ தான் இந்த மாதிரி நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ணுறோம், அதனால் நாங்கள் கொஞ்சம் திக்கி தனரி தான் பேசியிருப்போம், கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போமான்னு தெரியல. அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா நல்லது.